எஸ்ஐஆர் திட்டத்தை எதிர்த்து நிறுத்தி போராடலாம்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் கூப்பிடும்போது நீங்களாம் எங்கே போனீங்கன்னே தெரியல. இப்போ கேட்டால் நான் போராட்டம் பண்ணுறேன், நீ போராட்டம் பண்ண. நீங்கள் யாரை தனித்து நின்று போராடினா ஒரே ஒரு சின்ன ஒரு துளி கூட உங்களுக்கு அங்கே எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இது மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக முடியவே முடியாது. தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த கட்சியுமே சேர்ந்து போராடினால் மட்டும்தான் அதுக்கு விடை கிடைக்குமோ தவிர நீங்கள் மட்டும் போராடிட்டா ஒன்றும் கிடைச்சிடாது. சும்மா எஸ்ஐஆர் திட்டம் திமுக அதை ஆதரிக்கவில்லை, அதை எதிர்த்து தான் நின்னாங்க. அப்போலாம் நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உடனே திமுக ஆதரித்த மாதிரியும் நீங்கள் நம்ம எதிர்த்து நிற்கிற மாதிரியும். அன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் கூடும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னே தெரில. வாங்க எல்லாரும் எதிர்த்து நின்று போராடலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரா இல்லையா? அப்போ எங்கே போனீங்கன்னே தெரியல. இப்போ கேட்டால் நான் எல்லா கட்சிக்காருமே நான் போகிறேன் நீ போகிறேன்றீங்களா? அன்றைக்கி அவர் கூட சேர்ந்து போராடினா அப்போவே ஒரு ஸ்டெப்ஸு காலை எடுத்து வைக்கும் போதே உள்ளேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு இப்போ பாதி வாக்காளர் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்போ நான் நிறுத்த முடியுமா? படைச்ச கடவுளே வந்தாலும் நிப்பாட்ட முடியாது. அரசியலில் எதிரி சகஜம். ஆனால் நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தேவை என்னும் போது அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம அடிபணிஞ்சு நின்று அந்த காரியத்தை சாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அந்த காரியத்தை நம்ம சாதிக்கணும். அதை விட்டு எதிரிக்கிட்ட போக மாட்டேன், திமுக தான் உங்கள் முதல் எதிரியே ஒத்துக்கிறேன்பா, நான் இல்லைன்னு சொல்லவே வரல. எதிரியாக கூட சேர்ந்து போராடுங்க, விடை கிடச்சிருக்கும்ல.